டேய் உன்னை சும்மா விட மாட்டேன்டா. டேய் போலீஸ்கார மேல கைய வைக்கிறா. போலீஸ்காரனை பத்தி உங்களுக்கு தெரியுமாடா? தப்பு தான்டா. டேய் செல்வா வாடா வாடா இப்ப வாங்கடா. டேய் செல்வா வாடா வாடா. ஏய் செல்வா டேய் வேணாண்டா வலிக்குதுடா. வலிக்குதா? இப்படிதானே எனக்கும் வலிச்சிருக்கோம். உனக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா காக்கி சட்டை போட்டவங்க கடவுள் மாதிரிடா. இந்த மாதிரி சில போலீஸ்காரங்க அரசியல்வாதிக்கு மாமால பார்க்கறனாலதான் நேர்மையான போலீஸ்காரங்க மரியாதை போச்சுடா. அந்த அருமையெல்லாம் உனக்கு எங்கடா தெரிய போகுது? யாரு எவருன்னு தெரியாம காசு வாங்கிட்டு ஓட்டு போடுற மாமா பையில இருக்க வரைக்கும் எங்க பதவியை காப்பாத்திக்க நாங்க மாமா வேலை பார்த்தா என்னடா தப்பு? பண்றதெல்லாம் நீங்க பண்ணிட்டு எங்களை பழி போடுறீங்களா? தப்பு தான்டா. அது யார போதில ஒரு சில பத்தை நீங்க சந்தோஷப்படுத்த கோயில் அடிக்கும் போது மனக்கடத்தனமா இருந்துமே அது தப்புடா. உசுருக்கா ஈழத்துல 1000 உசுரை கொண்டவனை விட்டு வச்சிருக்கோமே அதான்டா நாங்க பண்ண பெரிய தப்பு. அன்னைக்கு கந்தன் மேல கறி சாப்பாடு சாப்பிட்டு இவன் தானே பாதுகாப்பு கொடுத்தான். இன்னைக்கு இவனை போடுறோம், நாளைக்கு இவனுக்கு சப்போர்ட்டுக்கு எவன் வரானோ அவனையும் போடுறோம். கந்தன்மலையை காப்பாத்தா வந்த எத்தனை இந்துக்களை கொண்டு இருக்கும் தெரியுமா? இந்த லிஸ்ட்ல அடுத்து நீதான். தொன்று தொட்டு இந்துக்கள் கோவிலுக்காக செத்துக்கிட்டு தான்டா இருக்காங்க. ஆனா உன்ன மாதிரி நாஸ்திங்க இனிமே உயிரோடு இருக்கக்கூடாது.